நமது வேதை மண்ணில் வாய்மேடு கிராமத்தில் பிறந்து அன்னை தமிழ் வளர்ச்சிக்கு அருந்தொண்டாற்றியவரும் நம்மில் பலரால் அறியப்படாமல் கடந்த ஆட்சியாளர்களால் கண்டு கொள்ளப்படாமலும் கைவிடப்பட்டவருமான மறைந்த தமிழ் பேரறிஞர் இலக்குவனார் அவர்கள் இளமையிலேயே மிகுந்த தமிழ் ஆர்வம் கொண்டவராகவும் பல்வேறு உயர்நிலை பள்ளிகளில் தமிழாசிரியராகவும் பல கல்லூரிகளில் தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றி இந்தி எதிர்ப்பு போராட்டம் போன்றவற்றில் பங்கு கொண்டு சிறை சென்று அதனால் வேலையிழந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்துள்ளார். இவரின் பெருமுயற்சியால் பள்ளிகளில் தமிழாசிரியர்கள் தலைமை ஆசிரியராவது சாத்தியமாயிற்று. கல்லூரிகளில் ஆங்கிலத்தில் இருந்த பெயர் பட்டியலை தமிழில் எழுத வைத்த பெருமை இவரையே சாரும். மாணவர்களின் வருகையை பதிவு செய்யும் போது எஸ் சார், பிரசன்ட் சார் எனும் பழக்கத்தை மாற்றி தமிழ் வகுப்பின் போது உள்ளேன் ஐயா என்று சொல்ல பழக்கப்படுத்திய பெருமையும் இவரையே சாரும். இவர் முன்னெடுத்த சிறப்பான செயல் திட்டங்கள் தமிழில் பேசுக, தமிழில் எழுதுக, தமிழில் பயில்க, தமிழில் பெயரிடுக என்பதாகும். தமிழ் கவிஞர் இன்குலாப், நா. காமராசன், வாழும் மனித புனிதர் ஐயா நல்லக்கண்ணு ஆகியோரும் இவரது மாணவர்களே. மறைந்த முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி அவர்களும் ஐயா இலக்குவனாரின் மாணவரே. இதனை நெஞ்சுக்கு நீதியில் குறிப்பிட்டுள்ளார். இலக்குவனார் என்ற பெயரிலும் தொல்காப்பியன் என்ற புனை பெயரிலும் தமிழ் கற்பிக்கும் முறை, வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம், இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் போன்ற 50க்கு மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். இதுபோல் இன்னும் பல பெருமைக்குரிய தமிழ் போராளி பிறமொழிக்காரராய் இருந்திருந்தால் திராவிடம் தூக்கி கொண்டாடியிருக்கும். தமிழுக்கு உழைத்திட்ட சி. இலக்குவனாரின் பெருமையை இனிவரும் தலைமுறைக்கும் கடத்தும் விதமாக நாங்கள் கட்டுவோம் சிறந்ததொரு நினைவிடம். நமது பகுதியில் கலை இலக்கியத்தின் ஊடே பண்பாட்டு தளத்தில் பயணித்து சமீபத்தில் மறைந்த மற்றொரு ஆளுமையான உச்சம் தொட்ட மரபு கவிஞர் வாய்மைநாதன் அவர்களும் வாய்மேட்டைச் சேர்ந்தவர் என்பது கவனிக்கத்தக்கதாகும். மரபு கவிஞர் வாய்மைநாதன் ஒடுக்கப்பட்ட மக்களின் துயரினையும் விவசாயிகள், பெண்கள், சாமானியர்கள் சந்தித்த சாணிப்பால் சவுக்கடி போன்ற அநீதிகளையும் தனது நூல்களில் சற்றும் உணர்வு குறையாமல் பதிவு செய்தவர். ஒடுக்குதலுக்கும் ஒதுக்குதலுக்கும் எதிராக தன் எழுத்தாயுதத்தை ஏந்திய நமது வாய்மையார் அவர்கள் இலக்குவனாரை போன்று ஆங்கிலத்திலும் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். மரபு கவிதைகளை இசை பாடல்களைப் போல் எழுதும் ஆற்றல் மிக்கவராக விளங்கிய இவரை சிந்து கவிஞர் என்று அழைப்பது பொருத்தம். இவரது நூல்களை அழியாமல் பாதுகாத்து நம் வளர்ச்சியை, நம் தமிழ் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் நாம் தமிழர் ஆதரவு பெருகும். நாம் தமிழர் அரசு பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறது. சிந்திக்க துணிவீர், பல்லாயிரம் ஆண்டுகள் தொன்மையான இனத்தை பாலடித்து விடாமல் நல்ல தலைமையுடன் கைகோர்ப்போம். அதுவே நாம் தமிழர் ஆட்சி.